வீவர் சுகாந்தம் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நூல் விமர்சனம் வாழ்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற ஒரு மனித குல தோற்றத்தை பற்றிய மிக அருமையான புஸ்தகம். இதை எழுதியவர் ராகுல சாங்கிருதித்யாயன். 1943 இது இந்தியில வெளியாயிருக்கு. இப்ப தமிழ் மொழிபெயர்ப்பு கிடைக்குது. இந்தியாவினுடைய மிக முக்கியமான வானுடவியல் நூல் எது என்று கூறலாம். மனித குலத்தினுடைய தோற்றம் எப்படி 6000 7000 வருடங்களுக்கு முன்னால் இது இருந்தது, 10,000 வருடங்களுக்கு முன்னால் எப்படி பனிப்பிரதேசங்களில் மனிதன் இனக்குழுவாக வாழ்ந்தான் என்கிற சரித்திர கதைகள் எல்லாம் இந்த நூல் பேசுகிறது. பனி படர்ந்த சரிவர ஆடை அணியாத ஆரம்பகால மனிதர்களில் பெண் எவ்வாறு குடும்பத்திற்கு தலைமை தாங்கினாள், எப்படி கண்டம் விட்டு கண்டம் நடந்தால், தன் பிள்ளைகளோடு அவர் எப்படியெல்லாம் சிரமப்பட்டார், உணவுக்காக என்ன செய்தார் என்பது பற்றிய சுவாரஸ்ய தகவல்கள் எல்லாம் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இது ஒரு வானுடவியல் நூல். இந்த நூல் கிமு 6000 தொடங்கி கிபி 1942 வரை உருவான இந்த மக்கள் நெடிய பயணத்தினுடைய தொடர்ச்சி குறிப்பிடப்படுகிறது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பனிபடர்ந்த வால்கா நதிக்கரை முதல் இந்தியாவினுடைய கங்கை நதிக்கரை வரை எப்படி இனக்குழு பயணித்தது என்கிற கதையை மிக சுவாரஸ்யமாக கண்டுள்ளார். ஆரிய இனக்குழு எப்படி வந்தது, மெல்ல மெல்ல எப்படி தன்னை ஆதிக்க குழுவாக அது காட்டிக்கொண்டது, பின்னாளிலே எப்படி அரசுகளை கைக்கொண்டது போன்ற மிக முக்கிய வரலாறுகளை இந்த நூல் பேசுகிறது. பண்டைய வாழ்க்கை முறை, மக்களினுடைய போர் முறை, அவர்கள் ஏன் அந்த சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள், எப்படி ஜமீன்தாரி முறை, நிலவுடைமை முறை இதெல்லாம் வந்தது, எப்படி மக்கள் கூலி தொழிலாளர்களாக ஆனார்கள் உள்ளிட்ட பல தகவல்கள் இந்த நூலில் இருக்கின்றன. வாய்ப்பு கிடைத்தவர்கள் வாங்கி வாசித்து பாருங்கள். ஒரு மிக முக்கியமான மானுடவியல் நூல். 368 பக்கங்கள் கொண்ட நூல். இன்றைக்கு மனித குல வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்பும் ஆர்வலர்கள் இந்த நூலை வாசிக்கலாம். இந்த புத்தகத்தை பற்றிய கூடுதல் தகவல்கள் இருந்தால் கமெண்டில் பதிவிடுங்கள். கேட்ட அனைவருக்கும் நன்றி. தொகுப்பு மற்றும் தயாரிப்பு தமிழறிவு பாரதி.